Hello everyone. So now we will be starting a new series in CSIR previous year questions. Okay. So first நம்ம வந்து quantum ல இருந்து start பண்றோம். ஓகேவா? ஸோ குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிஆரில் ஆல்மோஸ்ட் 25 to 30 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ எல்லா இயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமே குவாண்டம்லேருந்து என்ன இருக்கும் ஆல்மோஸ்ட் 25 to 30 மார்க்ஸ் வந்து ஷார்ட்டாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாண்டமில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக 20 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பேசிக்லி 18 to 20 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே வந்து சால்வ் பண்ண ஈஸியாக எடுத்துடலாம். அண்ட் 1 or 2 கொஷின்ஸ் வந்து நியூ கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் அ லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஓகேவா? ஸோ குவாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ now let's get started. And then குவாண்டம்ல ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஆர் சம்ஒன் நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் இஃப் யூ ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஸோ சிம்பிளி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதர் உங்களோட ஆர்கானிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை இன்ஆர்கானிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லை ஃபிசிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இப்போ வந்து கொஷின் பேப்பர் ஸ்டஃபாராக இருக்கிறதுனால அட்லீஸ்ட் நீங்கள் 2 சப்ஜெக்டில் வந்து என்ன இருக்கணும்னா ஸ்ட்ராங்கராக இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஸ்ட்ராங்காக இருக்குன்னும் போது யூ கேன் ஸ்கிப் குவாண்டம். பட் உங்களோட ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை நான் வந்து ஆர்கானிக்கில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம் இன் யோர் குவாண்டம் கெமிஸ்ட்ரி சீரியஸாக. ஏன்னா நீங்கள் குவாண்டமில் வந்து டேரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து 18 to 20 மார்க்ஸ் எடுக்கலான்னும் போது ஸோ குவாண்டம்க்கு நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் கோயிங் டு பி மச் மோர் ஒர்த். ஓகேவா? ஸோ now let's get started. ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா e power iota k of x is an eigenfunction of the linear momentum operator p of x வந்து கொடுத்துருக்காங்க with the eigenvalue. So simply பார்த்தீங்கன்னா we know h cap of psi is going to be equal to e of psi. So இங்கே என்ன இருக்கு? So h cap is simply this is not Hamiltonian. ஓகேவா? ஸோ ஹெச்ன்றது இங்கே என்ன சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுது? This can be said as your operator. Any operator operated on a function will give a eigenvalue and will give the function back. ஓகேவா? ஸோ சிம்பிளி இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா eigenvalue தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஆப்ரேட்டர் வந்து p of x. ஓகே. ஐகன் ஃபங்க்ஷன் என்ன? e power iota k of x வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? p of x ஓட வேல்யூ என்ன? p of x ஓட வேல்யூ லீனியர் மொமெண்டமோட வேல்யூ இஸ் கோயிங் டு பி minus iota h ket dou by dou of x. Okay. So partial differentiation with respect to x into we have e power iota k of x வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் டேக் தி கான்ஸ்டன்ட் அவுட். iota h ket வந்து கான்ஸ்டன்டாக எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கு? dou by dou x of e power iota k of x. ஸோ இப்போ எப்பவுமே எக்ஸ்போனென்ஷியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? எக்ஸ்போனென்ஷியல் வந்து again will remain constant. So exponential வந்து differentiate பண்ணா என்ன ஆகும்? exponential வந்து will remain constant. But இங்க என்ன இருக்கு? exponential we have power of iota k of x. So இங்க வந்து x term இருக்கு. So if you differentiate with respect to x அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? This is going to give iota k. So simply this is going to be minus iota square h ket k is equals to e power iota k of x. So இங்க வந்து பாருங்க this is going to be your eigenvalue. So optionsல வந்து பார்த்தா என்ன இல்லை? I value வந்து இல்லை. So simply we can substitute the value. So I square is going to be minus 1. So if you substitute this is going to be minus into minus 1 into h ket k. So this is altogether going to be h ket k. So your option 2 is the correct answer. Okay. And this is basically your gate previous year questions. So gateல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து questions கேட்பாங்க. I think this is from gate 2016. Okay. So gate 2016 வந்து they have some similar questions like this. Okay. Second question. If Hamiltonian, so இங்க என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா Hamiltonian வந்து கொடுத்துருக்காங்க. So Hamiltonian is basically your total energy. Okay. So which includes your kinetic energy and then your potential energy. ஓகேவா? ஸோ இங்கே கைனடிக் எனர்ஜி தான் என்னது? கைனடிக் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு யுவர் பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 2m. ஓகே. ப்ளஸ் வி ஆஃப் எக்ஸ். ஸோ உங்களோட ஹாமில்டோனியன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஆஃப் அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க? வி ஆர் நவ் கோயிங் டு ஃபைண்ட் அ கம்யூட்டேட்டர். ஓகே. ஸோ உங்களோட ஹாமில்டோனியனுக்கும் உங்களோட லீனியர் மொமெண்டமுக்கும் என்ன பண்ண போகிறோம்னா கம்யூட்டேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ சிம்பிளி ரைட் திஸ் இஸ் கோயிங் டு பி பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் comma p of x. ஓகேவா? ஸோ கம்யூட்டேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஃபார்முலா, தெர் இஸ் அ ப்ராப்பர்ட்டி. என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus b commute with c அப்படின்னும் போது this is going to be equal to ac commutation of ac plus commutation of bc.
Okay, wow. So this is going to be the formula. So if we simply rewrite this is going to be px square by 2m p of x plus v of x p of x. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா சிம்பிளி 1/2 வெளியில் எடுத்தால் என்ன இருக்கும்? திஸ் இஸ் கோயிங் டு பி பி எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு பி கம்யூட்டேஷன். ஓகே, திஸ் பேசிக்கலி கம். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஆப்ரேட்டர் வந்து சேம் ஆப்ரேட்டர் வந்து என்ன ஆகும்? கம்யூட் ஆச்சுன்னா திட்ஸ் கோயிங் டு பி 0. ஸோ பி ஆஃப் எக்ஸ் வந்து கம்யூட்டிங் வித் பி ஆஃப் எக்ஸ்னும் போது என்ன ஆகும்? திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ என்ன ஆகும்? 1/2 எம் டெர்மோ வந்து வில் பி ஈக்குவல் டு 0. ஓகே, plus இங்க என்ன இருக்கு? We have V of x and P of x. So V of x அப்படின்னும் போது என்ன? That is going to be your potential energy. So with respect to direction x, so that is going to be x. Okay, so V of x is basically x and P of x is going to be P of x. So if you know, we know that commutation of x and P of x is going to be iota h cut. Okay, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அயோட்டா ஹெச் கட். பட் இங்கே என்ன இருக்கு? என்ன இல்லை? ஆப்ஷன்ஸில் வந்து டேரெக்டாக என்ன இல்லை? அயோட்டா ஹெச் கட் வேல்யூ வந்து இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல தே ஹேவ் அ நெகட்டிவ் சைன் அண்ட் இங்கே என்ன இருக்குது? பி ஆஃப் எக்ஸ் அண்ட் எம் வேல்யூ வந்து என்ன இருக்குது? வில் பி ஈக்குவல். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணுறதுனால திஸ் கம்ப்ளீட் டேர்ம் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ டோட்டலாகவே நம்மளுக்கு என்ன தான் இருக்கும்? வில் பி கெட்டிங் தி வேல்யூ அயோட்டா ஹெச் கட் மட்டும் தான் இருக்குது. ஸோ எம் வேல்யூ வந்து இல்லை. ஸோ 4 cannot be the answer and 2 obviously cannot be the answer. ஸோ 1ல வந்து பாருங்க, தே ஹாவ் டிவி பை டிஎக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ தே ஹாவ் அயோட்டா ஹெச் கட் டிவி பை டிஎக்ஸ். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வி நோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ dx by d of x என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் டு பி 1. ஸோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க? 1க்கு பதிலாக தான் they have represented as dv by dx. So option 1 is the correct answer. Okay. Third question. Sigma G and sigma U are respectively the bonding and anti-bonding molecular orbitals formed by linear combination of two 1s atomic orbitals of hydrogen atom. Okay, the special part of purely covalent wave function for H2 molecule வந்து கேட்டிருக்காங்க. So this is again your repeated previous year question. This is from your net 2016, I guess. Net June 2016. This is from June 2016ல வந்து கேட்டிருந்தாங்க. பட் கொஸ்டின் மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? எக்ஸாக்டாக பியூர்லி கோவலன்ட் ஃபார்மோட வேவ் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஃபார்ம் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மாலிக்யூலுக்கு வந்து we are going to write the molecular orbital diagram. ஸோ பேசிக்காக if you have two hydrogen, okay, H2 moleculeக்கு வந்து molecular orbital theory, molecular orbitals எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? ரெண்டு atomic orbitals combine ஆகும்போது we are going to get the molecular orbitals. Okay, we are going to get the molecular orbitals like this. Okay, wow. So என்ன ஆகும்னா this is going to be sigma gerate. So this will have two electrons and this is going to be sigma and gerate. So sigma gerate na என்ன? This is going to be basically your bonding. This is basically your bonding and sigma u is going to be your anti-bonding. Okay, so questionல first என்ன சொல்லியிருக்காங்க? Sigma g and sigma u are bonding and anti-bonding respectively வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நம்ம வந்து we need to find the linear combination of these two ரெண்டு ஆட்டமோட linear combination find out பண்ணணும் and only for the spatial part. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து எப்போவுமே ஸோ ஷை டோட்டல் வந்து என்ன இன்க்ளூட் ஆகும்னா திஸ் வில் இன்க்ளூட் போத் ஸ்பேஷியல் பார்ட் அண்ட் ஸ்பின் பார்ட் வந்து இன்க்ளூடாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் ஒன்லி ஸ்பேஷியல் பார்ட் மட்டும்தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தி ஸ்பேஷியல் பார்ட். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னா பேசிக்காக ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு H2 மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்? H2 molecular orbital வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்குது? ரெண்டு atomic orbital of hydrogen. So let's say this is going to be HA and this is going to be HB. Okay, so HA and HBன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹைட்ரஜனில் வந்து 1s orbital தான் இருக்குது. ஸோ 1s of HAவை வந்து let's denote it with wave function phi A. Okay, likely 1s of HB வந்து let's denote it as wave function phi P. ஓகேவா? ஸோ இங்கே வந்து சிக்மா ஜின்னும் போது என்ன ஆகுது? திஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் பாண்டிங். ஸோ இன் கேஸ் ஆஃப் பாண்டிங் இட்ஸ் கோயிங் டு பி
என்னாகும், this is going to give one electron from your sigma 5, sorry 5a plus 5b. Okay, and sigma antibonding. Okay, so antibonding ல என்னாகும், this is going to be 5a minus 5b வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் கிவன் 1 2ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 and 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இட்ஸ் டினோட்ஸ் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ 1ன்றது வந்து பேசிக்காக எலக்ட்ரான் நம்பர் 1. ஓகே, எலக்ட்ரான் நம்பர் 1. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, எக்ஸாக்டாக என்ன எலக்ட்ரான் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான் நம்பர் 2. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்லையுமே என்ன இருக்கும், தெர் இஸ் கோயிங் டு பி ஒன் எலக்ட்ரான். ரெண்டு ஒன் எலக்ட்ரானே என்ன ஆகும், கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு வந்து பாண்டிங் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறோம்னா எக்ஸாக்டாக வந்து வி ஆர் கோயிங் டு ரைட் இட். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ லெட்ஸ் சே அப்போது சிக்மா ஜியில் வந்து, ஸோ லெட்ஸ் ரைட் இட் இன் திஸ் ஃபார்ம். இந்த மாதிரி ஃபார்மில் வந்து எழுதலாம். லெட்ஸ் சே சிக்மா ஜியில் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான். ஸோ சிக்மா ஜியில் வந்து எப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இருக்கும்னு பாருங்கள். தெர் இஸ் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். எய்தர் உங்களோட 5a இருந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்திருக்கலாம், ஆர் உங்களோட 5b இருந்து என்ன இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்திருக்கலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் பாசிபிலிட்டி. மேபி ஐ வில் ரைட் இட். ஓகே, அண்ட் தென் sigma g of 2. ஓகே, செகண்ட் எலக்ட்ரான் எங்கேருந்து வந்திருக்கலாம், எய்தர் ஃப்ரம் யோர் 5a of 2லேருந்து வந்திருக்கலாம், ஆர் உங்களோட 5b of 2லேருந்து வந்திருக்கலாம். ஓகேவா? லைக்லி உங்களோட asymptotic sigma u first electron எங்க இருந்திருக்கலாம், this is can be from 5a 1 minus 5b of 1, and sigma u2 is going to be equal to 5a of 2 minus sigma p of 2. ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியாச்சு, we have now found the electrons. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், சிம்பிளி வந்து நம்ம வந்து சிஸ்டமில் வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஆப்ஷன்ஸில் வந்து 1 by 1 அப்ளை பண்ணி we need to find. ஓகே, ஸோ இங்கே வந்து கோவலண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ வாட் இஸ் கோவலண்ட், வாட் இஸ் அயானிக் அப்படின்றது லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வித் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் டேக் என்ன பண்ணலாம்னா தே ஆர் சிம்பிளி மல்டிப்ளைங். ஸோ இங்கே வந்து பாருங்கள் சிக்மா ஜி ஆஃப் 1 into sigma g of 2 வந்து பண்றாங்க. So let's do sigma g of 1 into sigma g of 2. So simply values எடுத்து substitute பண்ணீங்கன்னா this is going to be 5a1 plus 5b of 1, okay, into 5a of 2 plus 5b of 2. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கொஷன் தான், டைம் எடுக்கும். யூ நீட் டு சிட் அண்ட் சால்வ். ஓகே, ரஷ் பண்ணாமல் சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த 4 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து சிம்பிளி மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ திஸ் கோயிங் டு பி 5a of 1 5a of 2 plus 5a of 1 5b of 2, okay, plus 5b of 1 5a of 2, and then we have plus 5b of 1 and then 5b of 2. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கே என்ன அர்த்தம், 5a of 1 and 5a of 2 அப்படின்னா என்ன, அண்ட் 5a of 1 லைக் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸில் இருந்தால் என்ன ஆகும், சேம் ஆட்டமில் இருந்தால் என்ன ஆகும். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன தெரியும், a is going to be ஃபர்ஸ்ட் ஆட்டம். ஓகே, ஸோ a and bன்றது வந்து கம்ப்ளீட்லி 2 டிஃப்ரெண்ட் ஆட்டம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா இன் திஸ் கேஸ் இங்கே வந்து பாருங்கள் 2 எலக்ட்ரான். ஸோ உங்களோட 5a1 and 5a2. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் பாருங்கள். ஸோ இங்கே என்ன இருக்குது, பேசிக்காக 2 எலக்ட்ரான் வந்து எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் இன் சிங்கிள் ஆட்டம் இன் 1 ஆட்டம். ஓகே, 2 எலக்ட்ரான் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஒரே ஆட்டமில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இன் கேஸ் ஆஃப் யுவர் பிலியும் என்ன இருக்குது, 2 எலக்ட்ரானும் வந்து ஒரே ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம்னா எப்படி ஒரு பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றத தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் சே வி ஹாவ் ஏபி. ஓகே, ஸோ இந்த பாண்ட் வந்து லெட்ஸ் சே இந்த பாண்ட் வந்து இப்போ வந்து அயானிக் கோவலண்ட்டாக இருக்கணும்னா என்ன ஆகும். ஸோ கோவலண்ட்னா என்ன ஆகும், ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் இந்த எலக்ட்ரான் வந்து எதர் இட் கேன் பிலாங் டு ஏ ஆர் இட் கேன் பிலாங் டு பி. லைக்லி
எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்? எலக்ட்ரான்ஸ் வந்து கேன் பி given by both. ஓகேவா? 2 ஆட்டமும் வந்து என்ன இருக்கும்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணா that is going to be covalent atom. So in this case this is going to be 2 electrons by 2 atoms. Okay, in 2 atoms, in 2 atoms. பட் இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? In case of Chi A1 and Chi A2 ல வந்து 2 electrons வந்து சிங்கிள் ஆட்டம்ல வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? இங்க வந்து என்ன கேஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2 எலக்ட்ரானுமே வந்து ஒரே ஆட்டம் மேல பிரசன்ட் ஆயிருந்தா this is going to form your ionic bond. Okay, so this is going to be ionic. So என்ன ஆகும்னா this is literally going to be ionic pair. Okay, so this is ionic and this is also ionic. So நம்மளுக்கு questionல வந்து என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு வந்து purely covalent wave function மட்டும் தான் கேட்டிருக்காங்க. questionல purely covalent ன்னு கேட்டிருக்காங்க. That is again one more important word. Okay, so let me take a new page. ஸோ கொஷனில் வந்து பியூர்லி கோவலண்ட் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? நம்மளுக்கு வந்து அயோனிக் ப்ளஸ் கோவலண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? ஏல வந்து இட் ஹேஸ் 1 எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் ஏ, செகண்ட் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் பி, ஆர் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் பி ஆர் செகண்ட் எலக்ட்ரான் இஸ் ஃப்ரம் ஏ, அந்த மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி யுவர் கோவலண்ட் பார்ட். திஸ் இஸ் பேசிக்லி யுவர் கோவலண்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து கோவலண்ட் பார்ட். கொஷனில் வந்து பியூர்லி கோவலண்ட் பார்ட்டை தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ண முடியாது? we cannot say this is going to be only answer. ஓகேவா? ஸோ now let's do a very simple one. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2 ஜெரேட் ஆர்பிட்டல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ let's multiply 2 ungerade orbitals. So sigma u of 1, sigma u of 2. Okay, so இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா this is going to be 5a of 1 minus 5b of 1. Okay, into 5a of 2 minus 5b of 2. Okay, wow. So if you simply multiply, this is going to be sigma a of 5a of 1, 5a of 2 minus 5a of 1, 5b of 2 minus 5b of 1 into 5a of 2 plus 5b of 1, 5b of 2. So simply என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே வந்து minus and minus வந்து will be multiply பண்ண that's going to be plus. அதுதான் வந்து இங்கே denote பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இஸ் தி ஆன்சர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியாச்சு? ஆல்ரெடி சிக்மா ஜி ஃபார் 1 and 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சிக்மா யூக்கு என்ன பண்ணியாச்சு? 1 and 2க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இஃப் யூ சிம்பிளி subtract that. So sigma g of 1, sigma g of 2 minus sigma u of 1 into sigma u of 2. ஓகேவா? ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா that is going to be 5a of 1, 5a of 2, positive 5a of 1, 5b of 2 minus 5b of 1, 5a of 2. Sorry, in case of sigma g it's going to be positive. எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும். So this is going to be positive. b of 1, 5b of 2. ஓகேவா? ஸோ மைனஸ், ஸோ என்ன பண்ண போகிறோம்? இந்த கம்ப்ளீட் டேர்முக்கு வந்து we are going to introduce minus. ஸோ மைனஸ் பண்ண என்ன ஆகுது? This going to be 5 a of 1 into 5 a of 2 plus 5 a of 1, 5b of 2 plus 5b of 1 into 5a of 2. Okay, minus 5b of 1 into 5b of 2. Okay, so இப்போ வந்து பாருங்க you can cancel out 5a of 1 a of 1 and a of 1 வந்து cancel out பண்ணலாம். So simply உங்களோட ionic part of a orbitals வந்து cancel out பண்ணிடும். Likely உங்களோட ionic part of b orbitals வந்து cancel out ஆயிடும். So rest என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா you will only have covalent pair. ஸோ இங்கே என்ன இருக்குது? எல்லாமே வந்து ஏபி ஃபார்மில் இருக்குது. ஸோ பேசிக்லி ஒன்லி கோவலண்ட் ஆர்பிட்டல்ஸ் மட்டும்தான் என்ன இருக்குன்னா லெஃப்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா நெட் 2016 வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதுக்கு இருக்குல்ல. நெட் 2016 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்மா ஜி 1 of 1 and 2 அதுக்கு பதிலாக they asked in the form of 5. ஓகே, 5a and 5b ஃபார்மில் வந்து
கேட்டிருந்தாங்க. ஓகேவா? This is a very simple question, but it takes time. Okay. Next question. என்ன கேட்டிருக்காங்க? A linear variation is performed using two orthogonal basis function phi 1 and phi 2 to generate two optimized energies E1 and E2. Okay, if the exact ground state energies and the first excited state energies are E1 and E2 respectively, the correct statement வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, this is basically from your variational principle. Okay, so this is one of the approximation method. So இது வரைக்கும் நம்ம வந்து 1D பாக்ஸ் இல்லை SHO நார்மல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் யுவர் ஐடியல் கேசஸ், பட் இன் ரியாலிட்டி தட் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ அது எப்படி வந்து மேட்ச் பண்ணலாம் ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ் வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம்னும் போது they came out with approximation method. So approximation method வந்து basically of two types. One is your perturbation method, the other one is variation principle. So perturbation method வந்து பார்த்தீங்கன்னா if there is a small change, so நீங்கள் வந்து ideal methodல இருந்து slightly deviation இருந்தால் will be using your perturbation method. If there is going to be a large difference, will be using your variational principle. Okay, so இங்க என்ன யூஸ் பண்றோம்னா we are typically going to use a linear variational principle. ஸோ லீனியர் வேரியேஷனல் பிரின்சிபல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேரியேஷனல் பிரின்சிபலில் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளி வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா வேவ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து தே புட் சம் வேல்யூஸ் அண்ட் தே டூ தி ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளி ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வில் பி ஈக்குவல் டு, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு phi 1. ஸோ இங்கே வந்து ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து phi 1, இன்னொன்று வந்து phi 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தெர் இஸ் கோயிங் டு பி சம் கான்ஸ்டன்ட், தட் இஸ் கோயிங் டு பி C1 and this is going to be C2. Okay, so C1 and C2 வந்து it can be either constant or in case of நீங்கள் வந்து carbonsல கொடுத்திருந்தா that can be your carbons also. Okay, it depends, most of the time it's going to be constant. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் they have find E trial 1. Okay, E trial 1 வந்து they found two values. So one is going to be E trial 1, the other one is going to be E trial 2. ஸோ இது ரெண்டுமே எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா E trial 1 வந்து with respect to your ground state energyக்கு வந்து பண்ணியிருக்காங்க, and E trial 2 is with respect to your first excited state. Okay, but in general exact energiesலேருந்து என்ன ஆகும், ground state energy is going to be E1 and the excited energy is going to be E2. ஸோ இப்போ ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் எக்ஸாக்ட் எனர்ஜிஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரம் யர் வேரியேஷனல் பிரின்சிபல். ஸோ எப்போவுமே உங்களோட ட்ரையல் எனர்ஜிஸ் ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு யுவர் எக்ஸாக்ட். ஓகே, ஸோ ட்ரையல் ஃபங்க்ஷன்ஸோட எனர்ஜிஸ் வந்து என்ன ஆகும்னா வில் ஆல்வேஸ் பி கிரேட்டர் தென் யுவர் எக்ஸாக்ட். ஸோ இந்த ஃபார்முலா இது டைரெக்டாக பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் ஆல்மோஸ்ட் 4 to 5 கொஷின்ஸ் வந்து இந்த ஃபார்முலா பேஸ்டாகவே வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ட்ரையல் எனர்ஜிஸ் வந்து எப்போவுமே என்ன இருக்கும்னா அவங்க எக்ஸாக்ட் எனர்ஜிஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் E1 trial. ஓகே, E1 trial வந்து என்ன இருக்கும், இஸ் கோயிங் டு பி மோர் தென் யுவர் E1. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட E1 வேல்யூ வந்து வில் பி கோயிங் டு பி ஸ்லைட்லி ஹையர் தென் யுவர் எக்ஸாக்ட் எனர்ஜி. ஸோ எக்ஸாக்ட் E1 வேல்யூவை விட E trial 1 வேல்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். லைக்லி யுவர் E trial 2 இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு E2 of X. This is also going to be slightly higher. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சரில் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா E1 and E2 வந்து எங்கே எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் வாட் தே ஹவ் கிவன். ஸோ E1 வந்து லெஸ் தென் E2 அப்படின்னும் போது என்ன அர்த்தம், E1 is going to be E trial 1 is going to be with respect to your ground state வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ now let's try to understand. ஸோ இப்போ வந்து எப்போவுமே ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹவு டு ஈஸியாக வந்து எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் எ செக்யூலர் டிட்டர்மினன்ட். ஓகே, ஸோ செக்யூலர் டிட்டர்மினன்ட் ட்ரா பண்ணால் யூ கேன் ஈஸிலி ரெடியூஸ் இட். ஓகே, ஸோ செக்யூலர் டிட்டர்மினன்ட்ல இட்ஸ் கோயிங் டு பி H11 minus E S11 H12 minus E S12 H21 minus E S21 H22 minus E S22. ஸோ பேசிக்கலாக உங்களோட S வந்து என்னென்னா S is going to be your overlap integral. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்கல, இங்கே வந்து ரெண்டு வேவ் ஃபங்க்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இட்ஸ் நாட் கோயிங், they didn't say anything. அண்ட் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட SII is always going to be equal to 1. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களோட S11 அண்ட் உங்களோட S22 ரெண்டு வேல்யூமே என்ன ஆகும், இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 1. அண்ட் இன் கேஸ் ஆஃப் யுவர் SIJ
overlap integral, this is always going to be 0. That means உங்களோட S12 and S21 வந்து என்னகும், it's always going to be 0. So if you substitute, this is going to be 0 and this is going to be 0. Okay, well, so in our form, this will be in the form H11 minus E S11 H12 H21 S H22 minus E S22. So இந்த மாதிரி it is going to be in some form. Okay. So நம்மளுக்கு என்ன தெரியாது, we don't know the values. நம்மளுக்கு வந்து we have no information about this values. But இங்க என்ன இருக்கு, we literally have a 2 cross 2 matrix. So இங்க என்ன இருக்கு, we have a 2 cross 2 matrix. So 2 cross 2 matrixல எப்பவுமே என்ன இருக்கும், you will be getting two roots. For example, எப்படி understand பண்ணிக்கலாம்னா, let's say, for example, let's say this is going to be x1 and 1 of x அப்படின்னு consider பண்ணா, this is going to result in x square minus 1. Okay, so simple matrix multiplication தான், x square minus 1 into 1 1 square. Okay, so now this is going to result in x square is equals to 1. So x value வந்து என்ன இருக்கும், x value can be either plus 1 or minus 1 ல வந்து இருக்கலாம். So அப்போ பேசிக்கா எத்தனை energy state possible. So இந்த wave functionக்கு, so இந்த Psi trialக்கு வந்து பார்த்தீங்கன்னா basically ரெண்டு energy state தான் வந்து possible. So one will be your ground state, the other one is going to be your excited state. Excited state. Okay வா. So இங்க question என்ன கொடுத்திருக்காங்க, E2 வந்து பார்த்தீங்கன்னா E2 trial வந்து பார்த்தீங்கன்னா is higher. Okay, higher than E1 trial விட higher இருக்கு. And what we know அப்படின்னு பார்த்தீங்கன்னா E2 trial வந்து என்னது, first excited state விடவே higher இருக்கும். So that means this is going to be lying somewhere here. So E2 trial வந்து என்ன ஆகும்னா உங்களோட first excited state விடவே it's going to be slightly higher. அப்போ E1 வந்து எங்க இருக்கும், E1 is going to be slightly higher than your ground state energy. Okay, this is going to be slightly higher than your ground state energy. But என்னது சொல்லியிருக்காங்க, உங்களோட E1 value, E trial 1 வந்து is always less than, so E trial 1 is less than or equal to your E2 வந்து சொல்லியிருக்காங்க. So that means it is going to be less. Okay, so this is going to be the correct form. So இங்க வந்து பார்த்தாலே தெரியும், we can say now E1 lies in between for E1 and E2. So E1 trial வந்து என்ன இருக்கு, உங்களோட first excited state and ground state நடுவுல வந்து lie ஆயிருக்கு. Okay, so this is comparatively a very tough question. நீங்க வந்து concepts proper understand பண்ணிருந்தா தான் என்ன பண்ண முடியும், you can solve this one. And majority of the time questions வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா இந்த ஒரு இது பேஸ்டா தான் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட ட்ரையல் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு அண்ட் எக்ஸாக்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா E0. ஸோ E0ன்னும் போது என்னாகும், this denotes your ground state. ஓகேவா. ஸோ எப்பவுமே ground state எனர்ஜி வந்து என்ன இருக்கும், that's going to be very less. So that is going to be the exact energy. Okay, so exact ground state energy லெஸ்ஸாக இருக்கும். So and then trial functions வந்து பார்த்தீங்கன்னா, let's say they have E3, E2 and E1. ஸோ எப்பவுமே first trial wave function ஓட energy வந்து will be higher than second, third, multiple trials. Okay, ஸோ நம்ம வந்து trials வந்து increase பண்ணும்போது, ஸோ multiple trials increase பண்ணும்போது என்ன ஆகும், errors வந்து reduce ஆகும். ஸோ அதனால தான் வந்து trials வந்து trial number increase ஆகும்போது that is almost going to be equal to your ground state energy, lowest energy க்கு வந்து equal இருக்கும். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி அகெயின் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் அகெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ வேரியேஷனல் பிரின்சிபலில் இது ரெண்டுமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன். ஓகே, திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1 and 2 ஆர் the labels of two electrons, Psi1s and Psi2s, okay, are the, sorry, 1 and 2 are the labels of two electrons in வந்து சொல்லிட்டாங்க. And if Psi1s and Psi2s are 1s and 2s wave function of helium atom and alpha and beta are the spin wave functions of an electron, the Slater determinant that correctly describes one of the symmetry adapted excited state. ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளை வந்து ஸ்லேட்டர் டிட்டர்மினன்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் தி சிமெட்ரி அடாப்டட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தி கீ வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரி அடாப்டட். ஸோ சிமெட்ரி அடாப்டட்னா என்ன, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன. ஸோ வி நோ ஹீலியம் ஆட்டம்ல என்ன இருக்குது, தெர் இஸ் கோயிங் டு பி 1s ஆர்பிட்டல். ஓகே, ஸோ 1s வந்து இட் வில் ஹேவ் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் என்ன ஆகும், திஸ் இஸ் கோயிங் டு பி, ஸோ 1sல இருக்க ஒரு எலக்ட்ரான் வந்து வில் பி கோயிங் டு யுவர் 2s orbital. So 1s like orbital வந்து என்ன ஆகும், it's going to be your 2s orbital வந்து it will be gone. Okay, this is going to be like this.
ஓகே, ஒரு எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி ஆக்சுவல் நார்மல் ஒன். பட் இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிமெட்ரி அடாப்டட். ஸோ சிமெட்ரி அடாப்டட் அப்படின்னா என்னன்னா, தே ஹாவ் இன் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆர் மென்ஷனிங் அபவுட் தி ட்ரிப்ளெட் ஸ்டேட். ட்ரிப்ளெட் ஸ்டேட். ஸோ ட்ரிப்ளெட் ஸ்டேட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இதுலேயுமே என்ன இருக்கும், சேம் ஸ்பின்னில் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். ஓகே, ட்ரிப்ளெட் ஸ்டேட்டில் வந்து ரெண்டு ஸ்பின்மே என்ன இருக்கும், சேம் வேல்யூஸில் வந்து இருக்கும். ஓகே, திஸ் கோயிங் டு பி 1s அண்ட் திஸ் கோயிங் டு பி 2s. ஸோ இங்கே வந்து கொஸ்டினில் வந்து ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட்டர் டிட்டர்மினன்ட் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஹீலியம் ஆட்டம். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So now let's construct the secular determinant. Okay, so energy profile பார்த்தீங்கன்னா this is going to be your 1s orbital. 1sல 1 electron இருக்கு and 2sல வந்து you will have one more electron. Okay, so okay, இங்க questionல என்ன பார்த்தீங்கன்னா they have given alpha and beta. So alpha and beta னா என்ன? So basically alpha is nothing but your upspin. So upspin தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், alphaன்னு வந்து denote பண்ணுவோம் and beta is your downspin. Beta is your downspin. அப்ஸ்பின்னா டவுன் ஸ்பின்னான்றதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டாவில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சின்ஸ் நம்ம வந்து இது வந்து ட்ரிப்ளெட் ஸ்டேட்டுன்னும் போது இங்கே என்ன இருக்கும், ஒன்லி வந்து ஆல்ஃபா ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே சே ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளெட் ஸ்டேட்டில் ஃபார்ம் பண்ணுறோம் போது இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஆல்ஃபா. எல்லாமே என்ன இருக்குது, அப்ஸ்பின்ல தான் இருக்க போகிறதுனால so option 3 is the correct answer. So first வந்து let's try to draw. Let's try to understand. So இங்க என்ன இருக்கு, we have 1s. So 1sல இருக்க wave function என்னது, 1s ஓட wave function is going to be 5 1s. So 1sல வந்து you have 5 1s. என்ன இருக்கு, you have first electron in alpha. Upspinல you have 1 electron. Likely 5 1s. 1sல வந்து you have second electron. So second electron என்ன இருக்கு, alpha இதில் தான் வந்து இருக்கும். So let's say there is a two possibility. First electron வந்து 1sல இருக்கலாம் or second electron வந்து 1sல இருக்கலாம். So there are n number of possibilities. So let's say first electron வந்து 1sல இருந்தா that is going to have one upspin, or second electron வந்து 1sல இருந்தா that is also going to have upspin. Okay, so அதான் வந்து இங்க இப்படி நோட் பண்ணியிருக்கோம். Likely இங்க என்ன பாருங்க, in this case of 2s. So 2sல என்ன possibility, 2sல வந்து again 2sல வந்து you can have first electron in with upspin. Okay, likely 2sல வந்து வேற என்ன possibility, again உங்களோட second electron வந்து என்ன இருக்கும், will be in upspin. Okay, so அதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா demonstrate represent பண்ணியிருக்காங்க. So this is with respect to your triplet state. ட்ரிப்ளெட் ஸ்டேட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்ஸை வந்து எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து உங்களோட எஸ் வேல்யூஸ், ஸோ உங்களோட ஸ்பின் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஸ்பின் வேல்யூஸ் என்ன, திஸ் இஸ் கோயிங் டு பி half into half, this is going to be almost equal to 1. ஓகே, ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்கள். In this case, so in this case you have alpha 1 and 2 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன இருக்குது, இட்ஸ் பிட்வீன் shared or it's between jumbled. Okay, so இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா this is with respect to your singlet excited state. These are your singlet excited state. So இது ரெண்டுமே என்னது, this is your singlet excited state. Okay, this is your singlet excited state. You will get this values, and the first one is going to be, this is for your ground state. Okay, this is for your ground state. You can literally draw and verify. Okay, wow. Now next question, sixth question. The d orbitals of hydrogenic atom with n equal to 3, l equal to 2 and m equal to plus or minus 2 are given by. Okay, they have given the wave function and என்ன சொல்லிருக்காங்க, n is normalization constant, r is the radial part of the wave function னு சொல்லிட்டாங்க, and appropriate linear combination of these two wave function is. Okay, so radial part and the wave functions ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணும்போது, angular part ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது we are going to get a wave orbital. Okay, so basically இந்த orbitals வந்து எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வந்து ஆங்குலர் ரேடியல் பார்ட் வந்து ஆர்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ஆங்குலர் பார்ட் என்ன, ஸோ ஆங்குலர் பார்ட்டுக்கு we have a formula, so which is y l comma m is directly proportional to, so இது equal to கிடையாது, it's directly proportional to sine, it's sine, okay, sine magnitude of m theta and then cos L minus magnitude of m theta e power
iota m phi. Okay, so இதுதான் வந்து பாத்தீங்கன்னா it's a general formula for your angular wave functions. Okay, so angular பார்ட்டுக்கு you will have this is a very important wave function formula. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா L and M என்ன, ஸோ L is your azimuthal quantum number, ஸோ L is your azimuthal quantum number and M is your magnetic quantum number. M வந்து mass கிடையாது, M is your magnetic quantum number. Okay, that's very very important. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 2 வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எம் வந்து என்ன சொல்லிட்டாங்க, எம் இஸ் கோயிங் டு வேரி. ஸோ தட் மீன்ஸ் எம் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. தட் மீன்ஸ் எம்க்கு வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குது, எம் கேன் பி +2, இட் கேன் பி 1, 0, -1, -2. நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், பேசிக்கலாக வந்து எம் வேல்யூ வந்து என்ன இருக்கும், எல் வேல்யூக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் எல் இருக்கும். ஸோ தட் இஸ் எம் வந்து இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பேசிக்காக என்ன ஆர்பிட்டல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, n = 3, l = 2. ஸோ திஸ் இஸ் பேசிக்லி 3D ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 3Dயில் வந்து we don't know. இப்போ வந்து எந்த ஆர்பிட்டல், ஸோ எக்ஸ் ஒய் YZ, ஸோ டி Z ஸ்கொயர், ஸோ இதில் வந்து எது வந்து எந்த ஆர்பிட்டலில் வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ சிம்பிளி என்ன பண்ணலாம்னா வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஒய் எல் ஆஃப் எம், ஸோ எல் வேல்யூ வந்து ஃபிக்ஸ்ட், எல் வேல்யூ வந்து என்னது 2. ஓகே, எம் வேல்யூ என்னது, எம் வேல்யூ வில் பி 2. ஸோ இங்கே கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ரைட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு சைன், ஓகே, 2 modulus of 2 theta cos 2 minus 2 into theta e power iota m value another again 2 5. Okay, so this is going to be equal to sin square theta. So இங்க என்ன இருக்கு, cos powerல வந்து என்ன இருக்கு, 2 minus 2 is going to be 0. So cos 0 is basically 1. So cos 0 is basically 1 and then you have e power iota 2 5 வந்து இருக்கும். ஓகேவா, so this is one possibility. The next வந்து பார்த்தீங்கன்னா y2, -2. so +2 வந்து பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் வந்து என்னது -2 வந்து போடும். so -2 போடும்போது என்ன ஆகும், this is going to be sin, again மாடுலஸ்ல இது வரும்போது என்ன ஆகும், -2 வந்து will be converted to positive. okay, theta cos 2 minus modulus of -2 oops, theta e power iota 2 5. okay, so இங்க வந்து m வேல்யூ வந்து என்ன பண்றோம், -2 வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். so this is now going to be equal to sin square theta e power minus iota 2 5 வந்து ஈக்குவலா இருக்கும். okay, so there are simple tricks and important formulas. okay, so again this is important. so இந்த general formula கூடவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. so simply இப்போ வந்து if you have e power I m5 வேல்யூல இருந்தா this is going to be equal to cos m5. okay, this is a simple trick. okay, e iota m5 வந்து is going to be equal to cos m5, likely e iota minus m5 is going to be equal to your sin m5. sin m5 வந்து ஈக்குவலா இருக்கும். and then x y and z வந்து there is going to be a value. so x value வந்து பார்த்தீங்கன்னா x is typically going to be equal to r sin theta cos phi, y is going to be r sin theta sin phi. okay, and z is going to be cos theta. z is basically going to be cos theta, r cos theta. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து எக்ஸ் ஒய் இசட் இருக்க கோஆர்டினேட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து சிம்பிளி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இ பவர் ஐயோட்டா 2 5 இருக்குது அண்ட் தென் 2 5னா என்ன இருக்கும், என்ன அர்த்தம், திஸ் இஸ் கோயிங் டு பி காஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி சைன் ஸ்கொயர் தீட்டா cos m value வந்து என்னது 2, ஸோ பாசிட்டிவ் 2ன்றதுனால 2 5. okay, this is going to be one value. the next value என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin square theta, இங்க வந்து மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ்னா in this case this is going to be sin 5. ஸோ sin 2 5. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ வேவ் ஃபங்க்ஷனில் வந்து கம்பேர் பண்ணிங்கனாலும் என்ன இருக்குது, they have given sin square theta e power plus or minus 2 iota 5 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ we got similar values. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும், we have x y and z values கூட we have. ஸோ சிம்பிளி வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான்.
ஓகேவா? ஸோ சிம்பிளி என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ் அண்ட் ஒய் ஆர்பிட்டல்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே. ஃபார் எக்ஸ் ஒய் ஆர்பிட்டல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு, ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஏன் இங்க வந்து எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும் எடுக்கணும்னு பாருங்க. இன் கேஸ் ஆஃப் இசட், ஸோ ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, காஸ் தீட்டா இருக்கு. பட் நம்மளுக்கு வேவ் ஃபங்க்ஷன்ல என்ன இல்ல, காஸ் தீட்டா இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணிடலாம், இசட் இருக்க ஆர்பிட்டல்ஸ் வந்து நம்ம வந்து டைரக்டாவே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் a சிம்பிள் திங். ஆர் இது வந்து எப்படி கிராஸ் வெரிஃபை பண்றதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எக்ஸ் ஒய்னும் போது எக்ஸ் வந்து என்னது, இதுல வந்து ஆர் டேர்ம்ஸ் வந்து நெக்லெக்ட் பண்ணிருங்க. ஸோ ரெஸ்ட் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, திஸ் கோயிங் டு பி sin theta cos 5 into you have sin theta sin 5 வந்து இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு sin ஸ்கொயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈக்குவல் கிடையாது. இது எல்லாமே வந்து என்னது, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும்னா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி டைரக்ட்லி ஈக்குவல். ஸோ இந்த என்டையர் ஆங்குலர் பார்ட் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், டைரக்ட்லி ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம். இது எல்லாமே வந்து என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், விச் மீன்ஸ் இட்ஸ் நாட் அன் எக்ஸாக்ட் வேல்யூ. ஓகே. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் 5 cos 5. ஓகே. ஸோ வாட் வி நோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நோ சைன் 2a is going to be equal to sin a cos a. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ எப்படி இது வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னா, ஸோ சிம்பிளி 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் 2 5க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஹோல் டிவைடட் பை 2 இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் இட் டு தி அதர் சைட் ஆஃப் தி ப்ரொபோர்ஷனாலிட்டி, ஸோ dxyல என்ன இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் 5 சைன் 2 5க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இது வந்து எங்கே இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஸோ 2 வேல்யூ வந்து m வேல்யூ வந்து -2ஆக இருக்கும்போது திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு திஸ் ஒன். ஓகேவா? ஸோ இன் திஸ் கேஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இயர் dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ திஸ் அ வெரி சிம்பிள் திங் தான். யூ நீட் டு நோ தி ஃபார்முலாஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் seventh question. Okay. A particle of mass m is confined in a rectangular box with Lx equal to 2Ly. Okay. The state with energies 10 h square by 8 ml y square வந்து கொடுத்திருக்காங்க. Has a degeneracy. இப்போ என்ன find out பண்ண சொல்லிருக்காங்க? Degeneracy வந்து find out பண்ண சொல்லிருக்காங்க. And என்ன கொடுத்திருக்காங்க? We have a two rectangular box. Okay. So rectangular box na என்ன? So rectangular box என்னும்போது, in case of your rectangular box, your Lx is not going to be equal to Ly. So Lx வந்து Ly க்கு equal இருக்காது. So அப்ப energy formula என்னது? It's going to be nx square h square by 8ml x square plus ny square h square by 8ml y square. ஓகேவா? ஸோ இங்கே என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, Lx equal to 2Ly வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி nh square h square by 8m into 2Ly square. Okay, plus ny square h square by 8ml y square வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து லெட்ஸ் டேக் தி வேல்யூஸ். ஸோ h ஸ்கொயர் பை 8ml y ஸ்கொயர் வேல்யூ வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்கும், திஸ் கோயிங் டு பி nx ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் ny ஸ்கொயர் வந்து இருக்கும். ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க, 10h ஸ்கொயர் பை 8ml y ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு 10h ஸ்கொயர் பை 8ml y ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரெயிட்அவே h ஸ்கொயர் 8ml y ஸ்கொயர் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு now we can compare. So nx square by 4 plus ny square is going to be equal to 10. Okay. So if you take a common multiple, so this is going to be nx square plus 4 ny square by 2 by 4 will be equal to 10. So nx square plus 4 ny square will be equal to 40. ஓகேவா? ஸோ இப்போ n வேல்யூ அண்ட் x வேல்யூ என்னன்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் nx is going to be 2 and ny is going to be 3ன்னு வச்சுக்கோங்க. ஸோ in this case, this is going to be 2 square plus 4 into 3 square, which will be equal to 40. So என்ன இருக்கும், this is going to be 4 plus 4 into 9. 4 9s are 36. So 36 plus 4 என்னது 40. So this is now satisfied. ஸோ அப்போ என்ன வேல்யூஸ், nx வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ nx வேல்யூ வந்து 2
and ny value வந்து basically 3. Okay, so in case of your rectangular box or particle in a box வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து வில் ஃபில் இட் as x, nx, ny ல வந்து ஃபில் பண்ணுவோம். Okay, if nx is going to be if nx is equal to 1 and y is going to be 1 அப்படின்னும் போது this is going to be 1 comma 1. Okay, in the case now in case of your nx equal to 2 and ny equal to 2 னும் போது 3 னும் போது என்ன ஆகும், there is two possibilities, either it can be 2 comma 3 or it can be 3 comma 2. ஓகேவா, ஸோ பேசிக்காக எத்தனை பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, டூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ degeneracy is equals to 2, answer is option 2. Okay.